ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸ் பற்றி. நம்பர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ சப்போஸ் ஒரு பிளேட் நிறையா சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ சாக்லேட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம 1 2 3 4 அப்படின்ட்டு எண்ணிகிட்டே போவோம். ஸோ ஒரு எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸை we represent using the symbol n. So natural number starts with 1 2 3 4 and so on, it goes on இன்ஃபினிட்டாக அது போகும். அதுக்கு எண்டுங்கிறது கிடையாது. ஸ்டார்ட் மட்டும் 1 பட் எண்டுங்கிறது கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ரூலர் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கேலில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 0ல் ஒரு பாயிண்ட் எண்டை வச்சுட்டு அப்புறம் மெஷர் பண்ணுவோம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கேலோட கேலிபிரேஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அந்த மாதிரி 15 சென்டிமீட்டர் போகும், 30 சென்டிமீட்டர் இருக்கும், 50 சென்டிமீட்டர் இருக்கும், 100 சென்டிமீட்டர் மீட்டர் ஸ்கேல்னு சொல்லுவாள். அது அந்த துணிக்கடையெல்லாம் பார்த்தா இருக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் கீப்ஸ் ஆன் கோயிங் அப்படின்னா அது பேர் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு பேர். அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் யூஸிங் தி ஆல்ஃபபெட் W. நெக்ஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் அ சிட்டி, ஒரு பிளேஸோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டு அப்படின்னாக்கா பாசிட்டிவில் இருக்கும், +30 டிகிரி செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட். டெசர்ட் பக்கம்லாம் போனால் 45 டிகிரி சென்டிகிரேட் 50 டிகிரி அந்த மாதிரிலாம் போகும். இப்போ கோல்டு பிளேஸ் ரொம்ப பனி இருக்கிற இடம்னா -4 -3 -6 அந்த மாதிரி போகும். சைபீரியா அந்த மாதிரி இடங்களில் -60 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் கூட போகும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா அது பேர் இன்டிஜர்ஸ்னு பேர். நெகட்டிவ் நம்பர்ஸ் 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அது அந்த நெகட்டிவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரியாது, பட் இட் கீப்ஸ் ஆன் கம்மிங் லைக் -3 -2 -1 அப்புறம் 0 இருக்கும். அப்புறம் 0லேருந்து அகெயின் 1 2 3 அந்த மாதிரி அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இன்டிஜர்ஸ்னு சொல்லுவாள். அதை இட் இஸ் ரெப்ரசன்டட் பை Z. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேச்சுரல் நம்பர்ஸ் which start with 1 and keeps on going, whole numbers which starts with 0 and it goes, integers எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது, -2 -1 0 1 2 அப்படின்னதும் எங்கே எண்ட் ஆகுதுங்கிறதும் தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கும் தெரியாது, எண்டிங்கும் தெரியாது, பட் இட் ஹேஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராம் இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பருங்கிறது ஒரு சின்ன செட் 1 2 1 2 3 4ன்னு அது போயின்னு இருக்கும். ஹோல் நம்பருங்கிறது நேச்சுரல் நம்பரோட ஒன்று எக்ஸ்ட்ரா 0ங்கிற ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் 0 1 2 3 4 இருக்கும், ப்ளஸ் அதை தவிர நெகட்டிவ் இருக்கும். ஸோ இன்டிஜர்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய செட்டு. இதில் பார்த்தா இன்டிஜர்ஸ் நேச்சுரல் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை n 1 to infinite, ஹோல் நம்பர் 0 ப்ளஸ் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் 0 1 2 அப்படின்னு போகிறதுனால, அப்புறம் இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் அந்த ஹோல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அதுதான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் இருப்போம். அப்புறம் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.